வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியன் ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரொம்ப பாப்புலரான ஒரு கம்பெனி கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ். அந்த கம்பெனிலேருந்து ரெண்டு ப்ராடக்ட்ஸ், ஒன்று வந்து கேர் சுப்ரீம், இன்னொன்று வந்து கேர் அல்டிமேட். ரெண்டு ப்ராடக்ட்டையும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி அது இருக்கிற பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயம், யாருக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அண்ட் அதோட ப்ரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா, இந்த சேனலில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறப்ப என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் யாருக்காச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், கன்சல்டிங் தேவை அப்படின்னா இதில் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கலாம். 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் கிளைம் அசிஸ்டன்ஸ் எங்கள் சைட்லேருந்து கொடுப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி. கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த கம்பெனி வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து முன்னாடி வந்து ரெலிகர் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு அது நேம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க மெயினாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து கம்பெனியை பற்றி கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 91% இருக்குது. ஸோ அந்த 91% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோங்கிறது ஒரு கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்கும்போது இதோட காம்படிட்டர்ஸ் ஹெச்டிஎஃப்சி எர்கோ, ஐசிஐசிஐ லம்பார்டு, பஜாஜ் அலையன்ஸு அண்ட் ஆதித்யா பிர்லா கம்பேர் பண்ணும்போது இவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் 91 அப்படிங்கிறது ரொம்ப ஒஸ்டான கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ கிடையாது. பட் ஓகேவான ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, டீசெண்டான கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது வந்து அவங்களோட டைப் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து 11,400+ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்தியாவில் வந்து டைப்பில் இருக்கிறாங்க. நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் வந்து டைப் ஹாஸ்பிட்டல்ஸ், நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிற டவுன், நீங்கள் இருக்கிற சிட்டி பக்கத்தில் நீங்கள் அட்மிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி டைப்பில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி வாங்க வேண்டியது உங்களோட கடமை. மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டியது இன்கர்ட் கிளைம் ரேஷியோ. இன்கர்ட் கிளைம் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 58.01% வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்கர்ட் கிளைம் ரேஷியோ வந்து எப்போதுமே ஒரு 60%லேருந்து 80% வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரு டீசெண்டான இன்கர்ட் கிளைம் ரேஷியோ அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் வந்துட்டு அவங்க 60க்கு கீழே மெயின்டைன் பண்ணுறது 58.01% அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்லைட்லி புவரான ஒரு இன்கர்ட் கிளைம் ரேஷியோ தான். இவங்களோட இன்கர்ட் கிளைம் ரேஷியோ கண்டிப்பாக இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளைண்ட் வால்யூம். இந்த கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 36 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 10,000 கிளைமுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. எகெயின் இவங்களோட காம்படிட்டர்ஸ் பிளேயர் பார்த்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி எர்கோ, ஐசிஐசி லம்பார்டு, ஆதித்யா பிர்லா, பஜாஜ் அலையன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இவங்கள விட கம்பேரிட்டிவ்லேருந்து நல்ல ஒரு கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் வால்யூம்ஸ் பொறுத்த வரைக்கும் கேர் கொடுத்து கண்டிப்பாக இதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. இதை வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த கேர் சுப்ரீம் அண்ட் கேர் அல்டிமேட்டோட ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரிஸை பொறுத்து பார்த்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்துட்டு நீங்கள் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடல்ட்டாக இந்த பாலிசி முன்னாடி வரலாம். அண்ட் லைஃப் லாங் ரினியூவல் வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து அன்லிமிட்டெட் ஏஜ், உங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது அடல்ட்டாக இந்த பாலிசிக்குள்ளே வரதுக்கு. பட் இட்ஸ் சப்ஜெக்ட் டு ஒரு அண்டர் ரைட்டிங் டீம். இப்போ சுகர், பிபி எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அண்டர் ரைட்டிங் டீம் வந்துட்டு மேபி ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா லோடிங்கோட பாலிசிக்குள்ளாடி நீங்கள் அலோவ் பண்ணலாம் அடல்ட்டை பொறுத்த வரைக்கும். சைல்டு வந்து உங்களுக்கு 90 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்துட்டு நீங்கள் சைல்டாக என்ட்ரி ஆகிக்கலாம், ரெண்டுலேயுமே சுப்ரீம் அண்ட் அல்டிமேட். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆன அப்புறமா 25வது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் சைல்டாகவே. அண்ட் ஆல்சோ நீங்கள் சைல்டாக இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து உள்ளாடி வரணும்னா மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 24 வயசு வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து நீங்கள் சைல்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். அண்ட் கவரேஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கேர் சுப்ரீம் வந்து 5 lakhsலேருந்து 1 crore வரும். கேர் அல்டிமேட்லேயும் 5 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் இவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேர் சுப்ரீமில் வந்து கியூமுலேட்டிவ் போனஸ் சூப்பர் அப்படிங்கிற ஒரு ரைடர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரைடர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சராக தெரிஞ்சுது. இப்போ நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மேக்ஸிமம் 100% தான் கொடுக்குறாங்க பேஸ் பிளானில். பட் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ரைடர் சூஸ் பண்ணிங்கன்னா எவ்ரி இயர் நோ கிளைம் போனஸ் 100% கொடுப்பான். அண்ட் ஆல்சோ அது வந்து அப் டு 500%. தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு 10 lakh ரூபி கவர் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட கவர் 60 lakh rupees வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரைடர் சூஸ் பண்ணுறதால உங்களுக்கு கிடைக்குது. லாயல்ட்டி போனஸ் வந்துட்டு கேர் அல்டிமேட்டில் வந்துட்டு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்காக நீ எந்த ப்ரீமியமும் எதுவுமே பே பண்ண தேவையில்லை, பேஸ் பாலிசிலேயே உங்களுக்கு வந்துடும்.
ஸோ இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக 7 இயர்ஸ் வந்து கிளைம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் நீங்கள் சூஸ் பண்ண பேஸ் கவர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 லட்ச ரூபா கவர் எடுத்திருக்கீங்கன்னா, அந்த 10 லட்ச ரூபா கவரை வந்து உங்களுக்கு அடிஷ்னல் கவராக கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து இந்த லாயல்ட்டி போனஸ் அப்படிங்கிறது, இது வந்து உங்களோட பாலிசி லைஃப் டைமில் ஒரே ஒரு வாட்டி தான் அந்த லாயல்ட்டி போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுக்கு நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ண தேவையில்லை. ரூம் ரெண்ட் லிமிட், ஐசியூ லிமிட் பொறுத்த வரைக்கும் 2 பாலிசிலையுமே எந்த லிமிட்டுமே கிடையாது. அப் டு சம் இன்சூர்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஏர் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 லேக்ஸுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு கேர் சுப்ரீமில் கவர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 10,000 ரூபா வந்து உங்களுக்கு லிமிட் இருக்குது. இதுவே வந்துட்டு 15 லேக்ஸ்க்கு மேலே நீங்கள் கவர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப் டு சம் இன்ஷூர்ட் எந்த லிமிட்டுமே கிடையாது. அண்ட் கேர் அல்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் ரோட் ஆம்புலன்ஸுக்கு வந்து அப் டு சம் இன்ஷூர்ட் எந்த லிமிட்டுமே கிடையாது. நீங்கள் எதர் நீங்கள் 5 லேக் எடுத்தீங்க, 7 லேக் எடுத்தீங்க, 10 லேக் வாட் எவர் இட் இஸ், எந்த லிமிட்டுமே கிடையாது. இது வந்து நான் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன் கேர் சுப்ரீமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப் டு 15 லேக்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ருபீஸ் தான் வந்து ரோட் ஆம்புலன்ஸ்க்கான லிமிட் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் இங்கே வந்து கேர் அல்டிமேட்டில் அது கிடையாது. ஏர் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் கேர் சுப்ரீமில் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் கவர் தான் அது. நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஒரு ரைடராக தான் நீங்கள் வந்து ஏர் ஆம்புலன்ஸ் கவர் வந்து வாங்கணும். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 லேக் ருபி வந்து லிமிட் கொடுத்துருக்குறாங்க. கேர் அல்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லிமிட் எதுவும் இல்லை, பேஸ் பாலிசிலே வந்துடும். அப் டு சம் இன்ஷூர்ட் வந்து உங்களுக்கு அந்த கவர் கிடச்சிரும். டொமிசிலரி ட்ரீட்மெண்ட்டு, டே கேர் ட்ரீட்மெண்ட்டு, மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரிஸு, இது மூணுமே வந்து உங்களுக்கு அப் டு சம் இன்ஷூர்ட் 2 பாலிசிலையும் கவர் ஆகிடும். நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் கேர் சுப்ரீமில் வந்து 50% போனஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கிளைம் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் அப் டு 100%. அதே மாதிரி கேர் அல்டிமேட்லேயும் உங்களுக்கு 50% போனஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளைம் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 100% வரைக்கும் அந்த நோ கிளைம் போனஸ் போகும். இந்த ரீஃபில் அண்ட் ரீசார்ஜை பொறுத்த வரைக்கும் பார்ஷியலி ஃபுல்லி ரீசார்ஜ் ஆகும். அண்ட் ஆல்சோ சேம் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசீஸுக்கும் இங்கே ரீசார்ஜ் ஆகல, ரீஃபில் ஆகிற வந்து காசு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அன்லிமிட்டட் டைம்ஸ் உங்களுக்கு இந்த ரீஃபில் அண்ட் ரீசார்ஜ் ஆப்ஷன் கிடைக்கும். அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். 2 பாலிசிலையும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. ஓபிடியை பொறுத்த வரைக்கும் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கேர் சுப்ரீமில் வந்துட்டு கவர் எதுவுமே கிடையாது. பட் கேர் அல்டிமேட்டில் வந்துட்டு உங்களுக்கு கவர் கொடுக்குறாங்க. பட் அது வந்து ரைடர், ஒரு ரைடராக அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓபிடி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். பட் அதுலேயுமே செர்டைன் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஃபுல் ரிவ்யூ வந்து கேர் அல்டிமேட் பாலிசி பற்றி போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். டென்டல் பொறுத்த வரைக்கும் 2 பாலிசிலையுமே வந்து நார்மலாக ஓபிடி டென்டல் கவர் ஆகாது. பட் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு இன்ஜுரி வருது, டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு கண்டிப்பாக வந்து டென்டல் போயே ஆகணும் அப்படின்னு, டென்டல் ட்ரீட்மெண்ட் அந்த டைமில் வந்துட்டு கவர் ஆகுமே தவிர, பட் ஓபிடி டென்டல் கவர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பல் க்ளீன் பண்ணுறது, பல்ல கம்பி பண்ணுறது, போடுறது, ரூட் கனால் ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி ஓபிடி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கவர் ஆகாது. ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் கேர் சுப்ரீமில் வந்து உங்களுக்கு 60 டேஸ் பிஃபோர் ஹாஸ்பிட்டலைசேஷனும் 180 டேஸ் ஆஃப்டர் ஹாஸ்பிட்டலைசேஷனும் உங்களுக்கு கவர் ஆகுது. அண்ட் கேர் அல்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 60 டேஸும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 90 டேஸும் கவர் ஆகுது. ஸோ இதில் வந்து ஸ்லைட்டாக வந்து கேர் சுப்ரீம் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து 180 டேஸ் கவர் கொடுக்குறாங்க. பட் ஆஃப்டர் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் கேர் அல்டிமேட்டில் வந்து உங்களுக்கு ஒன்லி 90 டேஸ் தான் கவர் கொடுக்குறாங்க. கன்சூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பாலிசிலையுமே நீங்கள் ரைடராக தான் சூஸ் பண்ணணும். கிளைம் ஷீல்ட் சொல்லிட்டு ஒரு ரைடர் இருக்குது. அந்த ரைடர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சூமர்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்துட்டு ரிவ்யூ வீடியோஸில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். மெட்டர்னிட்டி கவரை பொறுத்த வரைக்கும் 2 பாலிசிலையும் உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் கிடையாது. ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்துட்டு உங்களுக்கு 2 பாலிசிலையும் இருக்குது. பட் அது வந்து ஒரு ரைடராக நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த ரைடர் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆனுவல் ஹெல்த் செக்அப் எடுத்துக்கலாம். ஸோ செர்டைன் டெஸ்ட்டோட லிமிடேஷன்ஸ் இருக்கும். டீட்டெயில்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ 2 ப்ராடக்ட்டில் இருக்கிற யூஸ்ஃபுல்லான ரைடர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேர் சுப்ரீம். கேர் சுப்ரீமில் வந்துட்டு இன்ஸ்டன்ட் கவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக்ஸ், ஹைப்பர் லிப்பிடிமி அண்ட் ஆஸ்துமா, ஸோ இது 4 டிசீஸையும் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதை வந்து கம்மி பண்ணி வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் ஒன்லி 31 டேஸ்க்கு அப்புறம் கவர் பண்ணுற மாதிரி இந்த ரைடர் சூஸ் பண்ணுறதா நீங்கள் பண்ண முடியும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ரைடர். ரெண்டாவதாக வந்துட்டு உங்களுக்கு பிஇடி, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸோட வெயிட்டிங் பீரியடை இங்கே ரெடியூஸ் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் வந்து 1 வருஷமாகவோ இல்லை 2 வருஷத்துக்கோ ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியமில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ரைடர். இதுவும் சப்ஜெக்டிவ் டு அண்டர் ரைட்டிங் டீம் தான். ஸோ அண்டர் ரைட்டிங் டீம் எவ்வளோ ப்ரீமியம் சொல்கிறாங்களோ அந்த ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எக்ஸிஸ்டிங் டிசீஸை வந்து வெயிட்டிங் பீரியடை நீங்கள் ரெடியூஸ் பண்ணும்போது. கேர் அல்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ரைடர் வந்து இன்ஃபினிட்டி போனஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஃபினிட்டி போனஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கேர் சுப்ரீமில் இருக்கிற கியூமுலேட்டிவ் போனஸ் சூப்பர் அப்படிங்கிற ஒரு ரைடர் மாதிரியே தான்.
நோ கிளைம் போனஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த போனஸ் வந்து உங்களுக்கு 100% கொடுத்துருவாங்க எவ்ரி இயர். நீங்கள் கிளைம் பண்ணாலும் கிளைம் பண்ணாமல் இருந்தாலும் சரி. கேர் சுப்ரீமில் நீங்கள் வந்து குமுலேட்டிவ் போனஸ் சூப்பர் சூஸ் பண்ணும்போது 500% வந்து மேக்ஸிமம் லிமிட் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அந்த லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டெட் டைம்ஸ். எவ்வளோ வருஷம் நீங்கள் பாலிசி கண்டினியூ பண்ணுறீங்களோ அத்தனை வருஷம் வந்துட்டு உங்களோட போனஸ் வந்து ஏறிட்டே போகும். ஸோ அதான் அதில் உள்ள டிஃப்ரென்ஸ். மணி பேக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கேர் அல்டிமேட்டில் இன்னொரு ரைடராக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மணி பேக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து 5 இயர்ஸ் கண்டினியூஸாக கிளைம் எதுவுமே போகல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கான கட்டின ப்ரீமியத்தை வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சராக நான் பார்க்குறேன். ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் காசு பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பாலிசி பீரியடில் ஒரு வாட்டி 2 வாட்டி அப்படி கிடையாது. எவ்ரி 5 கண்டினியூஸ் இயர் வந்து நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் இயரில் என்ன ப்ரீமியம் பே பண்ணீங்களோ அந்த ப்ரீமியத்தை வந்து இவங்க ரிட்டன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் கவர். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் கவரை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிக்ஸ், ஹைப்பர்டென்ஷன், ஹைப்பர்லிப்பிடிமியா, ஆஸ்துமா, ஒபிசிட்டி, ஹைப்போதைராய்டிசம், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஸோ இதெல்லாமே வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து வந்துடுது. ஸோ இந்த டிசீஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசீஸோட வெயிட்டிங் பீரியடை வந்து நீங்கள் 31 டேஸாக வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ பிஇடியை பொறுத்த வரைக்கும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வந்து உங்களுக்கு அல்டிமேட் கேரில் வந்து 3 இயர்லேருந்து 1 இயரால் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீமியம் கம்பேரிசன் பார்த்துடலாம். கேர் சுப்ரீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து மேல் 33 ஏஜ், ஃபீமேல் 31 ஏஜ், ஒரு மேல் கிட் வந்து 8 இயர்ஸ் ஓல்டு, ஃப்ளோட்டர் பாலிசிக்கு 10 லட்ச ரூபா கவருக்கு வந்து 13,757 ருபீஸ் வருது. சேம் கேர் சுப்ரீமுக்கு வந்து ஒரு மேல் 60 ஏஜ், ஃபீமேல் 58 ஏஜ், ஃப்ளோட்டர் பாலிசிக்கு வந்து 36,847 ருபீஸ் வருது. ஸோ இந்த கேர் சுப்ரீமில் நான் என்னெல்லாம் ரைடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணியிருக்கேன். அண்ட் கேர் அல்டிமேட் சேம் எக்ஸாம்பிள், மேல் வந்து 33 இயர்ஸ் ஓல்டு, ஃபீமேல் 31 இயர்ஸ் ஓல்டு, ஒரு மேல் கிட் 8 இயர்ஸ் ஓல்டுனா அதோட ப்ரீமியம் வந்து 14,095 ருபீஸ் வருது. அண்ட் அனதர் எக்ஸாம்பிள், மேல் வந்து 60 இயர்ஸ் ஓல்டு, ஃபீமேல் 50 இயர்ஸ் ஓல்டு, அதோட ப்ரீமியம் வந்து 35,195 ருபீஸ் வந்து உங்களுக்கு கேர் அல்டிமேட்டில் வருது. ஸோ இதான் வந்து 10 lakh ரூபி கவருக்கான ஒரு கம்பேரிசன். இப்போ வந்து வெர்டிக்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களோட காம்படிட்டர்ஸ் கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மராக தான் இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட அப்சர்வேஷன். ஸோ இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ் இருக்கிறாங்க. அண்ட் அதையும் தாண்டி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ப்ரீமியம் கன்சர்னாக தான் நான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் பாலிசியில் வரும்போது என்னோட சாய்ஸ் வந்து கேர் அல்டிமேட் தான். பட் இந்த கேர் அல்டிமேட்டில் நான் பார்க்குற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து கேர் சுப்ரீம் கூட கம்பேர் பண்ணும்போது ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனை பொறுத்த வரைக்கும் கேர் சுப்ரீமில் வந்து உங்களுக்கு 60 and 180 டேஸ் கொடுக்குறாங்க. பட் அல்டிமேட்டில் வந்து 60 and 90 டேஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நான் ஒரு ஸ்லைட்லி ஒரு டிஸ்அட்வான்டேஜை பார்த்தேன். அண்ட் பேஸ் பாலிசிலே வந்துட்டு உங்களுக்கு லாயல்ட்டி பூஸ்ட் சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த லாயல்ட்டி பூஸ்ட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக 7 வருஷம் நீங்கள் கிளைம் பண்ணலைன்னா உங்களோட பேஸ் சம்மன்ஸோட எக்ஸ்ட்ரா கவராக கொடுப்பாங்க. அது வந்து லைஃப் டைமில் ஒரு வாட்டி, பாலிசி லைஃப் டைமில் ஒரு வாட்டி. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா அதுக்கு எதுக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண தேவையில்லை அந்த ஆப்ஷனுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை 30 டேஸாக வெயிட்டிங் பீரியடை கம்மி பண்ணுறதுக்கும் இது வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ஏன்னா கேர் சுப்ரீமில் வந்து ஒன்லி 4 டிசீஸ் கவர் ஆகும். இதில் வந்து அதோட அதிகமாக உங்களுக்கு டிசீஸ் வந்து கவர் ஆகுது. அதுவே நான் ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து அன்லிமிட்டடான நோ கிளைம் போனஸும் கொடுக்குறாங்க. ஸோ லிமிட்லெஸ் கவர் சொல்லிட்டு அன்லிமிட்டட் போனஸ் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்கள் சுப்ரீம் கூட கம்பேர் பண்ணும்போது கேர் அல்டிமேட் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.